படத்தோட ட்ரெய்லருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று போன மாதமே வெளியாக வேண்டிய பிளாக்மெயில் படம் இன்னைக்கு வெளியாகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். இந்த சமூகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நல்லவன் ஏமாச்சான் நம்ம கிட்ட வரப்போறான். நீ சொல்ற அந்த நல்லவன் கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்டுப்பார், அப்ப தெரியும் உனக்கு. எல்லாரையும் ஏமாத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த வேலையில ரிஸ்க் அதிகம். ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, தேஜு அஸ்வினி, லிங்கா, முத்துக்குமார்னு இன்னும் நிறைய பேரோட நடிப்பில் மாறன் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் தான் பிளாக்மெயில். ஜிவி பிரகாஷ் ஒரு மெடிசன் ரிலேட்டட் கம்பெனியில் வேலை பார்ப்பாரு. அவர் ஒரு டெலிவரிக்கு போயிருந்தப்ப அந்த வேனை யாரோ கடத்திட்டு போயிடுவாங்க. அதை அவரோட முதலாளியான முத்துக்குமார்கிட்ட சொல்லும்போது அதில் இருந்தது மெடிசன் இல்லை, ட்ரக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ஜிவியோட கேர்ள் ஃப்ரெண்டை இவர் கடத்தி வச்சிருப்பாரு. இதுக்கு அப்படியே பேரலாக ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவரோட ஒய்ஃப் தான் பிந்து மாதவி, அவங்களோட குழந்தையையும் யாரோ கடத்தி வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு கடத்தலையும் பண்ணது யாரு, ஜிவிக்கும் ஸ்ரீகாந்த் என்ன சம்பந்தம், கடைசியா இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கொலை பண்ண போறியா? போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பழைய காதலனுக்கு அண்ணன் தம்பி கூட ஹெல்ப் பண்றாங்க. யாரா நீ? சாவடிச்சுடா. ஒழுங்கா ரேட்ட பேசு. பேசின பணத்தை கரெக்டா வாங்க பாரு. வாங்கினதுக்கு அப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் தான். எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சில ட்விஸ்ட் எல்லாமும் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பாக ப்ரீ இன்டர்வல் சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி விஷுவல்ஸ் எல்லாமும் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. கதையும் வேகமாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. மணி, ஏன்டா ஃபோன் பண்ண மாட்டேங்கிற? ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். மெடிக்கல் ஷாப்னு சொல்லிட்டு என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? அதுவும் வரலன்னா இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தெளிவாக புரியுது. இந்த படத்தோட ட்ராபேக்னு பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ட்விஸ்ட் எல்லாம் ஆடியன்ஸுக்கு திணிக்கிற மாதிரி இருந்துச்சு. மியூசிக்லாமும் நிறைய இடத்துல செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா பிளாக்மெயில் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.